அஸ்ஸலாமு சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பிரான் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா சொந்தங்களே? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒவ்வொரு பீஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சின்ன வெங்காயம் போடுவீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டை ஒரு 6 இல்லை 10 பல் பூண்டை சாப் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பச்சை மிளகா ஒன்று கீரி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வேகணும். வெந்த அப்புறம் தக்காளியும் மல்லி எல்லாம் புதினா எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். எல்லாம் ஆட் பண்ணிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனோடனே அதுவும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்த உடனே அடுத்து ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாப்பொடி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரான் நான் பெரிய ப்ரான் வாங்கியிருந்தேன், அதனால் அதை 3 பீஸாக போட்டிருந்தேன். நீங்கள் சின்ன ப்ரான் இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுருங்க. ப்ரான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்மெல் அந்த டேஸ்ட்டுக்கு ஒரு ஃப்ளேவருக்கு கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டுட்டு அந்த ப்ரான்லேருந்தே தண்ணி வரும். நீங்கள் ப்ரானை போடும்போது நல்லா புழிஞ்சிட்டு கையிட்டு நல்லா புழிஞ்சிட்டு ப்ரானை போடுங்க. அப்படியுமே அந்த ப்ரானில் கொஞ்சம் தண்ணி வரும். அந்த தண்ணி வற்றி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும்போது அது வெந்துடும். அவ்வளோதான் சொந்தங்களே, ப்ரான் தொக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை நீங்கள் சாதத்தோடையும் அப்படியே எதுவும் போடாமல் சாதத்தை வெறும் சூடு சாதத்தில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். தோசைக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி ரெசிபிலாம் வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.